யாரோ பாடி யாரோ கடவுளை துதி பாடினதை நீங்கள் எதுக்கு உட்காந்து பாடுறீங்க? நீங்கள் சொந்தமாக பாடுங்க, சொந்தமாக பேசுங்க அம்மா கூட. அதைத்தானே நாங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம். பேசு பேசு, தெய்வமே எனக்கு பாரு இப்படி ஒரு பிரச்சனை, பையன் படிக்கவே மாட்டேங்கிறான், அவனுக்கு ஏதாவது செஞ்சு படிக்க வை, இல்லை நான் என்ன செய்யறதுன்னா சொல்லு, நான் உன்னை கும்பிட்டுக்கிறேன். அம்மா நான் வீடு கட்டணும், கடவுளே சிவனே முருகரே நான் வீடு கட்டணும், எனக்கு வீடு கட்டுற அளவுக்கு பொருளாதாரத்தை கொடு, எனக்கு உடம்புல தெம்ப கொடு, நான் போய் உழைக்கிறேன், பொருளாதாரம் மீட்டுறேன், நான் போய் வீடு கட்டுறேன், ஒரு சொந்த வீடு வாசல் கூட இல்லாமல் நான் இருக்கேன். இது உங்களால் பேச முடியாதா? இதை யாரோ எழுதி வச்ச பதிகத்தை தான் படிப்பீங்களா? எதுக்கு என்ன விஷயம் முடியும் அதில்? ஒரு பதிகம் படித்தா என்ன கிடைக்கும்? முதல்ல பதிகம்னா என்ன? நான் முதலே சில வீடியோஸ்லையும் சொல்லிட்டேன், இப்போவும் சொல்கிறேன். பதிகம்னா என்ன? துதி பாடுறது. கடவுளே போற்றி போற்றி, கடவுளே ஜெயம் ஜெயம். கடவுளை போற்றுறதுக்கு பேர் என்னது? மந்திரமா? போற்றி போற்றி, நீ உத்தமன், நீ நல்லவன், நீ வல்லவன், நீ நாளும் தெரிந்தவன், நீ அப்படியாள், நீ இப்படியாள், நீ பெரியாள், அப்பச்சை மால் வண்ணன், உன் மேனி பச்சை நிறமாக இருக்கிறது, தாயே மீனாட்சி தாயே நீ பச்சை மால் அழகி. நம்மளே கும்பிட்டுக்கலாம், தெய்வமே உன் தாயே நீ அழகா இருக்கமா, நீ உன் அழகுக்கு நான் அடிமை, நீ எனக்கு என்ன செய்வியோ செய்யின்னு நீங்கள் கேளுங்க. அதுக்கு எதுக்குங்க பதிகம்?